வணக்கம் சார். வணக்கம். கணிதம் பற்றிய இந்த கலந்துரையாடலுக்கு நீங்க ஒப்புக்கொண்டதுக்கு நன்றி. ஸோ இன்னைக்கு நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்கறதுக்கு இருக்கு. ஸோ அந்த கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலை எதிர்நோக்கி நான் முதல் கேள்வியை கேட்கிறேன். அனைத்தையும் காசாக்க தூண்டும் தனியார் கல்வி நிலையங்களும் கல்வி கொள்ளையும் பெருகும் இக்காலத்தில் உங்களின் அளப்பரிய கணித அறிவை கணிதத்தை பரவலாக கொண்டு சேர்க்க பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்ற காரணமாக இருந்த நிகழ்வு எது அல்லது காலகட்டம் எது? அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனை, இந்த கல்வி மயமாக்கல், அந்த கல்வியை வணிகமயமாக்கல், இந்த பிரச்சனைகள் கடந்த 10-15 ஆண்டுகளாக தான் அதிகமாச்சு. நாங்கள் படித்து முடித்த காலகட்டத்தில் 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இல்லை நாங்கள் வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஒரு 28-29 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ அளவுக்கு கமர்ஷியலைஸ் ஆகலை. அந்த காலகட்டத்தில் கல்வியுடைய தரம் நல்லாவும் இருந்தது. இந்த அளவுக்கு வணிகமயமாக்கலாக இல்லை. அப்போ காலம் போக போக தான் சூழ்நிலைக்கு காரணமாகவும் இல்லை மற்ற சில பல்வேறு காரணங்களுக்காக பள்ளிகளும் சரி கல்லூரிகளும் சரி அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்கு போயிடுச்சு இப்போது. ஸோ அதனால் என்னுடைய ஆர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணிதத்தில் வந்ததுக்கு பல காரணிகள் இருக்குது. ஒன்று, எங்கள் தாத்தா நல்ல கணிதம் பண்ணுவான்னு போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா இளங்கலை பட்டம் வாங்கியிருக்காரு, பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருக்காரு. நான் பள்ளி அளவில் வரைக்கும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் கணிதத்தில் ரொம்ப ஆர்வம் அப்படின்லாம் ஒன்றும் பெருசாக இருந்ததில்லை. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனோன்னா அப்போ எனக்கு வேதியியல் கெமிஸ்ட்ரியில் தான் ரொம்ப நாட்டம் அதிகம். இன்னும் 12ஆம் வகுப்பில் நான் அதிக மதிப்பெண்கள் எடுத்த பாடங்களில் கெமிஸ்ட்ரி தான் அதிக மார்க் வந்தது. அதுதான். ஸோ நான் ஐ வாண்டட் டு பி கெமிஸ்ட், அதாவது ஒரு வேதியியலாளர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் நோக்கமாக இருந்தது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கணிதம் தான் கிடைச்சிது எனக்கு. ஸோ அப்போது வேறு வழியில் சரி அதுதான் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதான் படிக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ அப்படி தான், அதாவது ஒரு சந்தர்ப்பமாக தான் நான் கணிதம் எடுத்தேன் தவிர மற்றவர்கள் மாதிரி பிறந்தப்பயே நம்ம மேதமையாக இருந்தோம், அதே வெறியோட இருந்தோம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னன்னா, நான் அந்த குடும்ப பின்னணி சொன்ன காரணம் அந்த கணித மரபணு முன்னாடி இருந்திருக்கு. ஸோ இந்த மேத்தமேட்டிக்ஸ் கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் என்னுடைய ஆர்வம் பன்மடங்கு அதிகமாச்சு. ஏன்னா இப்போ எனக்கு வேறு வழி இல்லை. பிகாஸ் சர்வைவிங் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுக்கப்புறம், நிலைப்பாடு வந்ததுக்கப்புறம் நிறைய படிக்க ஆரம்பிச்சு. காலப்போக்கில் எனக்கு ஒரே ஒரு பாக்கியம் என்னென்னா, நிறைய பெரிய மனிதர்களுடைய பழக்கம் கிடைச்சிது. ஒரு பர்டிகுலராக பி.கே. ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை சந்தித்தேன். அவங்களுடைய அந்த இதெல்லாம் தான் எனக்கு பெரிய இதாக இருந்தது. அவங்களுடைய மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட்லாம் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் கடினமாக உழைச்சேன். அதாவது பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கிற காலத்தில் 5 வருடங்களில் நிறைய செய்திகளை, முன்னெடுப்புகளை கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் படித்து முடித்து வேலைக்கு போன தருணத்தில் சரி நம்ம படித்த கல்வி நம்மளோட போயிடக்கூடாது. எனக்கு எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே எங்கள் பாட்டியோட இதனால எண்ணத்தில் இந்த சமுதாய பார்வை இருந்தது. ஏதாவது ஒன்று நம்ம சமுதாயத்துக்கு நம்ம செய்யணும் அப்படி. அப்போ நான் என்ன நினச்சேன், நம்ம ஒரு நிலைக்கு வந்தால் தான் நம்ம சொன்னது நம்மளால் பண்ண முடியும். நம்மளே ஒரு சாதாரண நிலையில இருந்து இல்லை ஒன்றுமே இல்லைன்னா நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க நம்மளுடைய விஷயங்களை. ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைச்சி அப்புறம் இப்போ கல்லூரி படித்து முடிச்சதுக்கப்புறம் முதுநிலை பட்டம் வந்ததுக்கப்புறம் எனக்கு சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமில் ஜேஆர்எஃப் இது பாஸ் பண்ணேன். நல்ல மார்க் எடுத்து நெட் வித் ஜேஆர்எஃப் அந்த கம்பைன் கேட்டகரியில் பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமில் 96.3% ஸ்கோர் வாங்க, ஆல் இண்டியா 27வது ரேங்க் வாங்கினேன். இப்போ இந்த மாதிரி நிறைய சாதனைகள் சின்ன வயசுல அந்த கணிதத்தில் அப்போ எனக்கு இருந்த வெறியில் அது பண்ணினேன். ஸோ அப்போ இந்த கல்லூரி காலகட்டம் தான் எனக்கு ஒரு ஆர்வத்தை தோணுன்னு காலகட்டமாக. அப்போ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஓனாகவே நீங்கள் பண்ணீங்க? ஆமாம், நான் ஓனாக தான். எனக்கு அபரிதமான இன்ட்ரெஸ்ட் அதில். அதாவது நான் அந்த காலகட்டத்தில் எங்கேயுமே எங்கள் ஒரு சினிமா போனதில்லை, ஒரு திருமண நிகழ்ச்சிகள் போக மாட்டேன், சுப நிகழ்ச்சிகள் போக மாட்டேன், எதுக்குமே போக மாட்டேன். வீட்டிலே தான் இருப்பேன். கல்லூரிக்கு போவேன், வருவேன், படிப்பேன், திருப்பி வீட்டில் தான் இருப்பேன். ஸோ அந்த கம்ப்ளீட்டாக என்னோட முழு நேரமும் அதுக்கு அந்த 5 ஆண்டுகள் டிவோட் பண்ணதுடைய விளைவு தான் இது. ஆனால் அதுக்கும் மேலே நிறைய புத்தகங்கள் படிப்பேன். மேபி இன்னைக்கு நான் இத்தனை புத்தகங்கள் எழுதுறதுக்கு காரணம் அது கூட இருக்கலாம். இந்த தச்சமே எங்கிட்ட இப்போ கிட்டத்தட்ட எங்கள் வீட்லேயே ஒரு பெரிய நூலகம் இருக்குது. 3000 புத்தகங்களுக்கு மேலே வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த பழக்கம் அப்போவே எனக்கு ஆரம்பிச்சிடுச்சு. அனைவருடைய வாழ்க்கையிலையும் தனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம். பர்டிகுலராக இந்தியா மாதிரி வளரும் நிலையில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஒருத்தருக்கு
முன்ன இருந்து எல்லா உதவிகளும் சின்ன வயசுல அப்பா அம்மாக்கு அடுத்தது ஆசிரியர்கள் தான் அது பண்ண முடியும். ஸோ ஒரு ஒரு பழமொழி இருக்கும், எவ்ரி பேரண்ட் இஸ் அ செகண்ட் டீச்சர், எவ்ரி டீச்சர் இஸ் அ செகண்ட் பேரண்ட். அந்த மாதிரி இதில் தான் இந்தியாவில் காலங்காலமாக பாரம்பரியமாகவே இந்த ஆசிரியர்களுடைய பங்கு மகத்தான பங்காற்றி இருக்கு. நிறைய பேரோட வெற்றிக்கு பின்னாடி ஆசிரியர்கள் இருந்து தான் நம்ம படிச்சிருக்கோம். என்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு சில ஆசிரியர்கள் எனக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க. நான் பள்ளியில் படிக்கும்போது ஒரு ஆசிரியர் இருந்தார். அப்புறம் கல்லூரியில் 2-3 பேர் எனக்கு பெரிய இதாக அவங்க எடுக்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக எப்படி இப்படி அதுலேயும் ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வெறும் சாக் பீஸும் டஸ்டரும் தான் எடுத்துகிட்டு வருவார். அவர் போர்டில் கணக்கு கூட அவரே எழுதுவார், மெக்கானிக்ஸ் எடுத்துப்போம். அப்போது பெரிய கணக்காக இருக்கும். நான் கேட்பேன், இந்த வகுப்பு முடிஞ்சோடனே, சார் எப்படி சார் அந்த வேல்யூஸ்லாம் கூட ஞாபகம் வச்சுப்பீங்களான்னா, எடுத்து பழக்கம் ஆயிடுச்சு, நான் தூங்கும் போதே கூட அதான் நினைப்பேன். அப்போ இந்த அளவுக்கு கணிதத்தில் ஊறி போன ஒருத்தரை நம்ம ஆசிரியராக பெற்றதுக்கு அவரே நான் அதாவது அந்த அவரை மாதிரியே ஆகணும், அவர் மாதிரியே நினச்சி அந்த ட்ரீம்லேயே அப்படி எனக்கும் வந்துடுச்சு. ஸோ அதனால் அவங்களெல்லாம் பார்த்த பிறகு 2-3 பேரை பார்த்த பிறகு என்னோடய கரியரில் மற்ற இதை பற்றி நான் யோசிக்கல. ஸோ நான் ஆசிரியராக வரணும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இது 2-3 பேர் இருந்திருக்காங்க. அதில் சந்தேகமே கிடையாது. அவங்களுடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப பெருசு. அப்புறம் நானும் அது மாதிரி இருக்கணுங்கிறதுல இன்னைக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் சமீபமாக இப்போ டிஆர்பியில் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து இப்போ ஆசிரியர்கள் எப்படின்னா, நாங்கள் அந்த காலத்தில் நிறைய வாய்ப்பு கிடைச்சிது, வெளியில் வேலை கிடைச்சிது, அதை வேண்டான்னு ஆசிரியர் தொழிலுக்கு வந்தோம். இது ப்ரியாரிட்டி கொடுத்து வந்தோம். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, மாணவர்களாக இருக்கட்டும், புது ஆசிரியர்கள்லாம் வேற எங்கெங்கேயோ முயற்சி பண்ணுறாங்க, என்னென்னவோ படிக்கிறாங்க, எங்கேயோ போகிறாங்க, வேற எதுவுமே கிடைக்கல, சக்ஸஸ் ஆகலைன்னா கடைசி ஆப்ஷனாக டீச்சிங்க்கு வந்துடுறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள இதை வந்து வேற வழியே இல்லை அப்படின்னா ஆசிரியர் ஆகிடலாம் அப்படிங்கிறதா பெரும்பாலும் இருக்காதான் உண்மையும் கூட. ரொம்ப ஒரு சில பேர் தான், யாரோ ஒரு சில பேர் தான் படிக்கிற காலத்திலேயே நாங்கள் இருந்த மாதிரி நான் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியோட வர்றது. பெரும்பாலானவர்கள் வேற வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, நம்ம எதுவுமே வேலை கிடைக்கல அப்படின்னா ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. ஸோ ஆசிரியர் அப்படிங்கிறவங்க ஆறது போது நீங்கள் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களை நல்லா மேம்படுத்திக்கணும். இன்னைக்கு உள்ள ஆசிரியர்கள் அது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நான் பார்த்த வரைக்குமே அது பண்ணுறதில்லை. ஏன்னா நான் ஆசிரியர் பயிற்சி முகாம் அரசு சார்ந்து டிஆர்பியில் அப்பாயின்ட் பண்ணி நிறைய வகுப்பு எல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு கலந்த சில ஆண்டுகள் எடுத்தப்போ வகுப்பு முடிஞ்சோடனே கூட 1 மணி நேரம் உட்காந்து பேசுவாங்க, வந்து கேட்பாங்க சந்தேகங்கள். நம்ம இரவு நாங்கள் அங்கே விடுதியில் தங்கும் போது இன்னும் 3-4 நாள் தொடர்ச்சியாக இருக்கும். நைட்டெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணவங்களாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபமாக நான் போகும்போதெல்லாம் எப்போ வகுப்பு முடியுதுன்னு பார்த்துட்டு அப்படியே ஓடிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சார்ந்து அவங்களுடைய சில விஷயங்கள் தான் அவங்களுக்கு தேவை. அது சார்ந்து அதை மட்டும் தெரிஞ்சால் போதும், அதுக்கு மேற்பட்டு கற்றுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் முதல்ல நான் வகுப்பில் போகும்போதே சொல்லுவேன். நீங்கள் ஒரு டீச்சராக நீங்கள் இன்ஸ்பயர் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பார்த்து நீங்கள் பெருசாக சொல்லுங்க, அதை நீங்கள் சந்தோஷப்படுங்க. அப்போ தான் குழந்தைங்களும் சந்தோஷப்படுவாங்க. உங்ககிட்ட கற்றுக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் தான் அவங்க உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அதனால் நீங்கள் வந்து இது பிரமாதமாக இருக்குன்னு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. உண்மையிலேயே அதோடைய கருத்துக்களை ஆழமாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அதோடைய எங்கெல்லாம் தேவை இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவரால் பிக்சர் நீங்கள் அந்த விஷயத்துக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மாணவர்களுக்கு ஆர்வம் வரும். இன்னைக்குள்ள மாணவர்கள் நம்மளை விட அதிகமான தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க, நம்ம காலத்தை விட நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க நம்மளை விட நல்ல இதாக வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதுக்குள்ள கஷ்டங்களை நம்ம படணும். இன்னைக்குள்ள ஆசிரியர்கள் அது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய கேள்விக்குறி தான். அதனால தான் ஆசிரியர்களுடைய நிலையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தேங்க்யூ சார்.